வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக சுவாமிஜி ஞான களஞ்சிய பாடல் கொடுத்துருக்காரு. இதுல தெய்வத்தை பத்தி சொல்லியிருக்காரு. என்னன்றதை நம்ம சிந்திச்சுப்போம். தெய்வம் என்ற கருற்றோன் பாமரானாம், தெய்வம் இல்லை என்போன் அச்சொல் விலங்கான். தெய்வம் என்று கும்பிடுபவன் பக்தன், அந்த தெய்வ அறிய முயல்பவனே யோகி. தெய்வ நிலை உணர்ந்தவனே தேவனாம். அத்தெய்வமே அனைத்துயிரும் எனும் கருத்தில் தெய்வத்தின் துன்பங்களை போக்குவதற்கே தெய்வ தொன்றாற்றுபவன் மனிதன் காணீர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. தெய்வம் என்று கற்றறிந்தோன் பாமரன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் அப்படின்றதுக்கே நமக்கு தெரியும். கடை ப்ளஸ் உள், நமக்குள் கடந்து செல்பவன் அப்படின்றது. அவன் அப்படின்னா தெய்வம் அப்படின்னாவே என்றால் உண்மை இறைவன், என்றால் சுத்தவெளி. அந்த சுத்தவெளிதே நமக்குள் தெய்வமாக இருப்பவன். ஆனால் சாதாரணமாக நாம கூட பார்த்தீங்க அப்படின்னா பாமரன் தான் இருந்தோம். அதாவது எல்லா பொருளையும் தெய்வம் இருக்கான். ஆனால் குறிப்பிட்ட இடத்துல எப்படி ஒரு வீடு அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, ஒரு வாசல் இருக்கும். அப்படி இருக்க மாதிரி பூஜை அறைன்னு ஒன்று வச்சதால நம்ம என்ன பண்ணுங்க, அதுக்கு மரியாதை கொடுத்தோம். அப்போ நம்ம தெய்வத்தை பகுதியாக வைத்து கொண்டு பார்த்து கொண்டு வந்தோம். தெய்வம் வேறு, நாம் வேறு. இதுதான் பாமரனுடைய நிலைமை. அப்போ இவன் தப்பு செய்கிறான், நல்லது செய்கிறான்னா தெய்வத்துக்கு போய் புலம்புறதோ இல்லை சந்தோஷப்படுறதோ அது இவனோட இயல்பாக ஆகிவிட்டது. அப்போ தெய்வம் இல்லை என்போன் அச்சொல் விலங்கான். ஆனால் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, தெய்வமே கிடையாதுங்கன்னுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு இருந்து இயங்கி கொண்டிருப்பது தெய்வ சக்தி தான் என்பதை அவங்க உணர்ந்து கொள்வதில்லை. உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, உணர்வாங்க, ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஆதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ வழிபாடு எல்லா விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள் அந்த பயத்தால் பக்தி இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்க, ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நம்ம சொல்லுவாங்க, நான் தானே மூச்சு இழுத்து விடுறேன், இறைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்போ ஏன் விட்ட மூச்சு தாத்தாவோ இல்லை அப்பாவோ அதுக்கு முன்னாடி இருந்தவரும் ஏன் இழுக்க முடியல? அப்போ விலங்காவன் அப்படின்னா அதை பற்றி அவன் அறிஞ்சிக்கல, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அப்போ தெய்வம் என்று கும்பிடுவன் பக்தன். இது எவ்வளோ மேலு இறைவன்கிட்ட. இறைவா, நீ என்னை காப்பாத்துற, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எனக்குள்ளே இருக்கிறன்றத உணரல, ஆனால் நான் உன்னை வணங்குகிறேன், நீ என்னை வாழ்த்த வேண்டும், என்னை வளர விட வேண்டும் சொல்லி அவன் என்ன பண்ணுறாங்க, இறைவன்கிட்ட கெஞ்சி அவங்க தன்னோட ஒரு பிரார்த்தனையை அவர்கள் வைக்கிறார்கள். அந்த தெய்வறிய முயல்பவனே யோகி. யோகி என்னவே யோகம் அப்படின்னா யோகம் அடிக்கிறது கிடையாது, இணைதல் என்ற ஒரு பொருள். அப்போ அந்த தெய்வம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எதை நான் தெரிஞ்சுக்கணும். இப்படியே உணர்ந்து போனவர்கள் தான் சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், சுவாமிஜி. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஏக்கம், அந்த தாக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அவங்க தேடுதலுக்கு தான் அவர்கள் இறைவனோட இணைகிறார்கள். அதான் சுவாமி சொல்ற, மனம் ஒரு முனை, இறைவன் ஒரு முனை. அப்போ நம்ம மனதை இப்படி தொட்டுட்டோம் அப்படின்னா இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், ஏக்கி கொள்ளலாம் நமக்குள் இருப்பதை. அப்போ தெய்வ நிலை உணர்ந்தவனே தேவனாம். அப்போ நம்ம தவத்தால் ஆழ்ந்து போகும்போது என்ன நடக்குதுங்க, நம்ம தெய்வ நிலையை உணர்ந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோங்க, தேவனாம் அப்படின்னா நாம் இறைவனாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். அந்த தெய்வமே அனைத்து இருக்கும் எனும் கருத்தில், அந்த தெய்வமே எனக்குள்ளே இருக்கிறது தானே மற்றவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்ற அந்த எண்ணம் வருது பாருங்க. அந்த எண்ணம் வந்து தான் தாயுமானர் சொன்னது, எல்லா உயிரும் ஒன்றாமே உற்று பார்த்தாள். வள்ளலார் சொன்னது என்ன சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். சுவாமிஜி அதான் சொல்கிறார் இரண்டு ஒழுக்க பண்பாடில், நான் எனது வாழ்நாளில் எல்லா உயிருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியும் செய்வோம். அப்போ துன்பம் கொடுக்க மாட்டேனாவே அந்த உயிரை நம்ம மதிக்கிறோம்னு தானே அர்த்தம். உயிரை மட்டும் இல்லைங்க, எதை நீங்கள் மதிக்கிறீங்களோ அது பொருளாக இருக்கட்டும் எதுவே, அப்போ தான் அது நம்ம கூட இருக்கும். நம்ம மதிக்கலை அப்படின்னா அது நம்மை விட்டு போயிடும். சொல்லுவாங்க, பூமியை கூட அதிர நடக்காத, மிதிச்சு நடக்காத அதிர அப்படின்வாங்க. ஏன்னா மிதிச்சு அப்போ நம்ம மதிக்கலைன்னு அர்த்தம். ஆனால் அதை மதித்தோம் அப்படின்னா நாம் சிறப்பாக வாழ்வோம் எல்லா விஷயத்துலையுமே.
தெய்வம் என்று இல்லை, தெய்வம் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிரம்பியுள்ளது. அப்போ அனைத்துயிரும் எல்லாமே இருக்கிறது அப்படின்றத உணர்ந்த கருத்தில் தெய்வமே துன்பத்தை போக்குவதற்கே, தெய்வமே எடுத்த மனித பிறவி என்ன பண்ணுங்க, துன்பத்தை போக்குவதற்காக தான் நாம் எடுத்துருக்குறோம் அப்படின்றது தான். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து தெய்வம் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அப்போ தெய்வம் வந்து காப்பாற்றுன்னு சொல்லி ஊரே அடிச்சுட்டு போகுது, இவன் கம்னுட்டான். அப்போ ஹெலிகாப்டரில் வராங்க, படகுல வராங்க, எந்த விதத்துலேயே வந்து காப்பாற்றுறாங்க, நான் வரமாட்டேன், கடவுள் வருவார். அப்போ இவன் இறைநிலை அடைஞ்சிட்டான். இறைவன்கிட்ட கேட்குறான், நான் உன்னை நம்பினேன், நீ இப்படி என்னை விட்டுட்டியே அப்படின்னு. அது இறைவன் சொல்கிறார், எல்லா விதத்துலேயும் வந்தது நான் தான்ப்பா, ஏன் நீ ஒரு மனிதனை தெய்வம் பார்க்கல அப்படின்றாரு. அப்போ பாருங்க, நம்ம தெய்வம்னா வேற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ நாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே தெய்வங்கள் தான். அதான் தெய்வத்தின் துன்பத்தை போக்குவதற்கே தெய்வ தொண்டாற்றுபவன் மனிதன் காணீர் அப்படின்னு சுவாமிஜி கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற விதத்தில் நம்மளால் முடிந்த தொண்டை செய்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். நாம் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்க வாழ்க்கையை எல்லாரும் சிறப்பாக வாழ இந்த மனவளக்கலையை பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்லி, தெய்வமே எங்கும் நீக்கமர நிரம்பியுள்ளது என்பதை உணர்ந்து கொள்வோம். உணர்ந்தோம், உணர்வோம், உணர வைப்போம், கற்போம், கற்பிப்போம்.